ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு 5, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், வெங்காயம் பாதி, பீன்ஸ் 6, கேரட் 1, கோஸ், பச்சை பட்டாணி, கார்ன்ஃப்ளவர் 1 டீஸ்பூன், பெப்பர் பவுடர், ஆயில், சால்ட். இப்போ ஸ்டவ் மேலே ஒரு கடாயை வச்சு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுட்டு அந்த ஜீரகம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 5லேருந்து 6 பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாதி வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ பூண்டு வெங்காயமும் நம்மளுக்கு எண்ணெயில் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகணும். ஆனதும் அதில் கொஞ்சம் பச்சை பட்டாணியை நம்ம இதில் சேர்த்துடலாம். பட்டாணி பார்த்திங்கன்னா எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆனதும் அதுக்கடுத்து நம்ம காய்கறி சேர்த்துடலாம். 5லேருந்து 6 பீன்ஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணது, ஒரு சின்ன சைஸ் கேரட் பொடி பொடியாக கட் பண்ணது, அடுத்து கோஸ் கொஞ்சமாக, இதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக 2 நிமிஷம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதும் இதில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு, இல்லை அந்த காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம கடாயை மூடி வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பட்டாணியும் நல்லா வந்துடும். அந்த டைமில் ஒரு கப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை நம்ம நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிக்விடை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் நல்லா வேகணும், அந்தளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம். அதை கொதிச்சுட்டு இருக்க டைம்லேயே நமக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொதிக்கிற டைமில் நம்மளுக்கு இந்த தண்ணி எல்லாமே இந்த கார்ன்ஃப்ளவரோடு சேர்ந்து ஒரு சூப் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வர ஆரம்பிச்சிடும், கொஞ்சம் ஸ்மூத்தாக வர ஆரம்பிச்சிடும். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான பெப்பர் நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான சிம்பிளான வெஜிடபிள் சூப் வந்து ரெடி ஆகிடுச்சு. டயட் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூப் ஒரு 11 o'clock அந்த மாதிரி போய் எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.